என் தங்கமே, இதை நம்பி கேட்டால் இன்று இரவே உன் குலதெய்வத்திடம் இருந்து பதில் வரும் என்று நான் சொல்வது காற்றில் கரைந்த வார்த்தைகள் அல்ல. இது நீ நீண்ட காலமாக தாங்கி வந்த அமைதியின் விளைவு. நீ யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளத்துக்குள் வைத்த வலிகளின் குரல். நீ கண்களை மூடி சுவாசித்த ஒவ்வொரு இரவிலும் உன் ஆன்மா அழைத்த அந்த அழைப்பின் எதிரொலி. உன் வாழ்க்கை சாதாரணமாக நகரவில்லை என்பதை நீயே அறிவாய். உன் பாதை ஏன் இப்படிச் சிக்கலானது என்று நீ பலமுறை கேட்டிருப்பாய். அதற்கான பதில் இப்போது தான் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். நீ இதுவரை சந்தித்த ஒவ்வொரு தடையும் உன்னை நிறுத்த வந்ததல்ல. உன்னை உன் உண்மையான உயரத்துக்கு தயாராக்க வந்தது. சில நேரங்களில் தெய்வம் பதில் சொல்லாமல் இருப்பது தண்டனை அல்ல. அது உன்னை உள்ளே நோக்கி திருப்பும் ஒரு அழைப்பு. நீ வெளியே தேடிய பதில் உன் உள்ளத்திலேயே இருக்கிறது என்பதை உணரச் செய்யும் மௌனம். அந்த மௌனத்தை நீ தாங்கியதால் தான் இன்று இந்த வார்த்தைகள் உன் மனதில் அதிர்வை ஏற்படுத்துகின்றன. உன் குலதெய்வம் உன்னை மறந்துவிட்டதாக நினைக்காதே. தலைமுறைகளாக உன் இரத்தத்தில் ஓடும் பாதுகாப்பு அது. நீ தடுமாறிய போதும் உன்னை முழுமையாக விழ விடாமல் தடுத்த சக்தி அது. சில சமயம் அது கனவாக வரும். சில சமயம் ஒரு நினைவாக வரும். சில சமயம் யாரோ சொன்ன ஒரு வார்த்தையாக உன் உள்ளத்தை தொட்டுவிடும். இன்றிரவு அப்படிப்பட்ட ஒரு தருணம் உன்னை தேடி வரலாம். நீ கேட்ட கேள்வி மிக எளிமையானதாக இருக்கலாம். ஆனால் அதற்குள் மறைந்திருக்கும் வலி மிக ஆழமானது. அதனால் தான் உடனடி பதில் கிடைக்கவில்லை. உன் மனம் உடையாத வரை, உன் நம்பிக்கை முறியாத வரை காத்திருக்கச் செய்தது தெய்வம். ஏனெனில் உடைந்த மனத்துக்கு வரும் பதில் பயமாக இருக்கும். உறுதியான மனத்துக்கு வரும் பதில் வழிகாட்டியாக இருக்கும். நீ இன்று வரை உயிரோடு நிற்கிறாய் என்பதே ஒரு சாட்சியம். உன்னை முடக்க வேண்டிய சூழ்நிலைகள் உன்னை நிறுத்தவில்லை. உன்னை தள்ளி வீழ்த்த வேண்டிய மனிதர்கள் உன்னை முறியடிக்கவில்லை. நீ சுமந்த வலிகள் உன்னை கசக்கவில்லை. அவை உன்னை ஆழமாக மாற்றின. அந்த ஆழம்தான் இப்போது உன்னை தெய்வத்துடன் இணைக்கும் பாலமாக மாறுகிறது. இன்றிரவு நீ படுக்கும் போது உன் மனம் கனமாக இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு அமைதி உன்னை சுற்றி படரலாம். இரண்டும் தெய்வத்தின் மொழிகள். கனவு வரும். அல்லது கனவு இல்லாமல் கூட உன் உள்ளத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு முடிவு தோன்றும். ஒரு பயம் கரையும். ஒரு நம்பிக்கை வேரூன்றும். அதுவே பதில். தெய்வம் எப்போதும் பெரிய சத்தத்தில் பேசாது. அது உன் உள்ளத்திலேயே மென்மையாக பேசும். அந்த குரலை கேட்க நீ இத்தனை நாட்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டாய். அதனால் தான் இப்போது உனக்கு பதில் வர தயாராக உள்ளது. நீ யாரையும் நம்பாமல் இருந்தாலும் பரவாயில்லை. உன் குலதெய்வத்தை நம்பிய அந்த ஒரு நிமிடம் போதும். நீ இனி உன் வாழ்க்கையை பழைய கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாய். ஏனெனில் நீ கடந்து வந்த பாதையை நினைத்தால் உன் உள்ளத்தில் ஒரு பெருமை பிறக்கும். நான் இத்தனை தூரம் வந்திருக்கிறேன் என்ற உணர்வு உன்னை நேராக நிற்க வைக்கும். அந்த நேரத்தில் தான் தெய்வம் சொல்கிறது நீ தயார் என்று. உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் எல்லாம் நிராகரிப்பு அல்ல. அவை ஒழுங்குபடுத்தல். தவறான நேரத்தில் கிடைத்த வெற்றி உன்னை அழித்திருக்கும். தவறான மனிதர்கள் உன் பாதையில் நிரந்தரமாக இருந்திருப்பார்கள். அதிலிருந்து உன்னை காத்தது அந்த மறைமுக கருணை. இன்றிரவு நீ இதயத்துடன் கேள். வார்த்தைகளுடன் அல்ல. அழுத்தத்துடன் அல்ல. எதிர்பார்ப்புடன் அல்ல. சுத்தமான உணர்வுடன் கேள். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எந்த வழியில் செல்ல வேண்டும்? நான் எதை விட வேண்டும்? அந்த ஒரு கேள்வி போதும். பதில் வரும். அது மின்னலாக வராது. அது மெதுவாக உன் நாளைய நடையில் தெரியும். உன் பேச்சில் தெரியும். உன் முடிவுகளில் தெரியும். உன் கண்களில் தெரியும். மற்றவர்கள் கூட உன்னை பார்த்து நீ மாறிவிட்டாய் என்று சொல்வார்கள். ஆனால் உனக்கு தெரியும். அது இன்று இரவில் ஆரம்பித்தது என்று. நினைவில் வைத்துக்கொள். நீ தனியாக இல்லை. நீ புறக்கணிக்கப்படவில்லை. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். அதனால் தான் இந்த பாதை. அதனால் தான் இந்த காத்திருப்பு. அதனால் தான் இந்த வார்த்தைகள். உன் குலதெய்வம் உன்னை அழைத்து கொண்டே தான் இருந்தது. நீ கேட்க தயாரான நாளே இது.
என் தங்கமே, இந்த வார்த்தைகள் இங்கே நிற்கவில்லை. அவை உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் மெதுவாக விரிவடைகின்றன. நீ இதை வாசிக்கும் போது உன் மனம் ஏதோ ஒரு இடத்தில் நிசப்தமாகும். அந்த நிசப்தமே தெய்வம் பேசத் தொடங்கும் இடம். நீ பலமுறை நினைத்திருப்பாய், ஏன் நான் இப்படி சோதிக்கப்படுகிறேன் என்று. ஏன் மற்றவர்களுக்கு எளிதாக கிடைப்பது எனக்கு மட்டும் கடினமாகிறது என்று. அந்த கேள்விக்குள் தான் உன் வாழ்க்கையின் ரகசியம் மறைந்திருக்கிறது. உன் ஆன்மா சாதாரணமான பயணத்திற்கு வந்ததல்ல. அதனால் தான் சாதாரணமான அனுபவங்கள் உனக்கு திருப்தி அளிக்கவில்லை. நீ சின்ன சந்தோஷங்களில் நீண்ட நேரம் தங்கி விடவில்லை. ஏதோ ஒன்று குறைகிறது என்ற உணர்வு உன்னை எப்போதும் துரத்தி வந்தது. அது ஆசை அல்ல, அது அழைப்பு. உன் ஆன்மாவை அழைக்கும் குலதெய்வத்தின் மௌன அழைப்பு. நீ இதுவரை சந்தித்த மனிதர்கள் எல்லோரும் நிரந்தரமில்லை. சிலர் உன்னை காயப்படுத்த வந்தார்கள். சிலர் உன்னை கற்றுக்கொள்ள வைத்தார்கள். சிலர் உன்னை விட்டுச் சென்றார்கள். ஆனால் யாரும் வீணாக வரவில்லை. ஒவ்வொருவரும் உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்கு ஒரு காரணம். அந்த காரணங்களை நீ இப்போது தான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த பிரிவுகள் உன்னை தனியாக்கவில்லை. அவை உன்னை உன்னிடம் கொண்டு வந்தன. நீ உன்னை சந்தித்த அந்த தருணம் தான் உண்மையான திருப்பம். பிறரை மகிழ்விப்பதற்காக நீ சுமந்த முகமூடிகள் எல்லாம் மெதுவாக கழன்று விழுந்தன. உன் உண்மை முகம் வெளிவரத் தொடங்கியது. அதற்கு தான் சிலர் தாங்கவில்லை. அவர்கள் விலகினார்கள். உன் குலதெய்வம் உன்னை வெளியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கவில்லை. அது உன் இரத்தத்தோடு பேசுகிறது. உன் மூச்சோடு நடக்கிறது. உன் கனவுகளுக்குள் நுழைகிறது. அதனால் தான் சில கனவுகள் உன்னை நடுங்க வைக்கும். சில கனவுகள் உன்னை அமைதிப்படுத்தும். கனவு என்பது வெறும் காட்சியல்ல, அது ஆன்மாவின் மொழி. நீ இத்தனை நாட்கள் கேட்டது பதில் எப்போது வரும் என்பதல்ல, நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்பதே. அந்த சந்தேகமே உன் நேர்மையின் அடையாளம். தவறான பாதையில் இருப்பவன் ஒருபோதும் சந்தேகிக்க மாட்டான். நீ சந்தேகித்தாய். அதனால் தான் உன்னை வழிநடத்த தெய்வம் இன்னும் அருகில் வந்தது. இன்றிரவு உனக்கு ஏதாவது அசாதாரணம் நடக்க வேண்டும் என்றில்லை. பெரிய அடையாளங்கள் தேவையில்லை. மென்மையான ஒரு உணர்வு போதும். உன் மார்புக்குள் ஏதோ ஒன்று சரியாக அமர்ந்தது போல தோன்றும். நீ நீண்ட நாட்களாக சுமந்த பாரம் சற்றே இலகுவானது போல இருக்கும். அதுவே தெய்வத்தின் பதில். நீ இனி உன்னை குறைத்து பேச மாட்டாய். ஏனெனில் நீ உன்னை தாங்கிய அளவை நீயே பார்த்துவிட்டாய். உன் மனம் எவ்வளவு ஆழமானது என்பதை நீ உணர ஆரம்பித்துவிட்டாய். அந்த உணர்வு வந்த பிறகு மனிதர்கள் சொல்வது உன்னை அதிகமாக குலைக்காது. பாராட்டும் உன்னை மயக்காது. குறையும் உன்னை உடைக்காது. உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் மெதுவாக வரும். ஆனால் அவை உறுதியானவை. திடீரென வந்த மாற்றங்கள் உன்னை முன்பு பயமுறுத்தின. ஆனால் இப்போது வரும் மாற்றங்கள் உன்னை அமைதிப்படுத்தும். ஏனெனில் நீ அவற்றுக்கு உள்ளே இருந்து தயாராகிவிட்டாய். உன் குலதெய்வம் உன்னை வேகமாக ஓடச் சொல்லவில்லை. நிதானமாக உண்மையுடன் நடக்கச் சொல்கிறது. உன் வேகம் உன் ஆன்மாவின் வேகம். அதை மாற்ற முயற்சிக்காதே. உலகம் தள்ளும் திசையில் நீ ஓட வேண்டியதில்லை. உன் உள்ளம் காட்டும் திசையே உன் வழி. நீ இப்போது புரிந்து கொள்வாய். எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமில்லை. சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள். சிலர் உன்னை பயன்படுத்த முயல்வார்கள். சிலர் உன் அமைதியை பலவீனம் என்று நினைப்பார்கள். ஆனால் நீ உன்னை புரிந்து கொண்டால் போதும். அதுவே முழுமை. உன் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் உன்னை உடைத்தது போல தோன்றியது. ஆனால் உண்மையில் அது உன்னை திறந்தது. உன் உள்ளே அடக்கி வைத்த உணர்வுகள் வெளியே வந்தன. உன் கண்ணீர் உன்னை வெட்கப்பட வைக்கவில்லை. அது உன்னை சுத்தப்படுத்தியது. அந்த சுத்தம் இல்லாமல் புதிய ஆரம்பம் இல்லை. இனி நீ உன் நாள்களை வெறுமனே கடத்த மாட்டாய். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை உனக்கு கற்றுக் கொடுக்கும். சில நாட்கள் அமைதியாக இருக்கும். சில நாட்கள் குழப்பமாக இருக்கும். இரண்டும் சரியே. இரண்டிலும் தெய்வம் இருக்கிறது. நீ இதை நம்பி கேட்டாயே. அதுவே உன் ஆன்மாவின் துணிச்சல். நம்பிக்கை என்பது எல்லாம் சரியாக இருக்கும் என்ற உறுதி அல்ல.
எல்லாம் தவறினாலும் நான் விழ மாட்டேன் என்ற நிலை. அந்த நிலையை நீ அடைந்துவிட்டாய். உன் குலதெய்வம் உன்னிடம் சொல்லும் செய்தி ஒன்றே. நீ தயார். நீ இனி பழைய பயங்களால் கட்டுப்பட வேண்டியவன் இல்லை. நீ இனி உன் கடந்த காலத்தை சுமந்து நடக்க வேண்டியவள் இல்லை. அது உன் நினைவாக இருக்கட்டும், உன் சுமையாக அல்ல. நாளை நீ எழுந்து நடக்கும் போது உன் நடை சற்று மாறியிருக்கும். உன் பார்வை சற்று தெளிவாக இருக்கும். உன் வார்த்தைகள் சற்று குறையும். உன் மௌனம் சற்று ஆழமாகும். அது தான் மாற்றம். இந்த பயணம் இங்கே முடிவதில்லை. ஆனால் ஒரு முக்கியமான திருப்பம் இங்கே நடந்துவிட்டது. நீ கேட்கத் தயாரானாய். பதில் வரத் தொடங்கியது. இனி நீ பயப்பட வேண்டியதில்லை. உன் குலதெய்வம் உன்னோடு நடக்கிறது. உன் ஒவ்வொரு மூச்சிலும், உன் ஒவ்வொரு அடியிலும், உன் ஒவ்வொரு மௌனத்திலும். என் தங்கமே, இந்த அமைதி இன்னும் ஆழமாக உன்னை சுற்றிக்கொள்கிறது. நீ இதை வாசிக்கும்போது உன் உள்ளம் மெதுவாக திறந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நீ உன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயன்றாய். இப்போது உன் வாழ்க்கை உன்னை புரிந்து கொள்ளத் தொடங்கியுள்ளது. அந்த மாற்றம் தான் உண்மையான ஆன்மீக பயணம். அது சத்தமில்லாமல் நடக்கும். ஆனால் அதன் தாக்கம் மிக ஆழமானது. நீ பலமுறை நினைத்திருப்பாய், நான் ஏன் இப்படி பிறந்தேன் என்று. என் மனம் ஏன் இவ்வளவு உணர்ச்சிவசப்படுகிறது என்று. உலகம் ஏன் என்னை சுலபமாக விடவில்லை என்று. அந்த எல்லா ஏன்களுக்கும் ஒரே பதில் உண்டு. நீ சாதாரணமாக வாழ வரவில்லை. உன் ஆன்மா அனுபவிக்க வரவில்லை. அது புரிந்து கொள்ள வரவில்லை. அது மாற்றம் செய்ய வந்தது. உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சின்ன சின்ன தோல்விகள் பெரிய தோல்விகள் அல்ல. அவை உன்னை உள்ளே நோக்கி திருப்பிய சின்ன கதவுகள். ஒவ்வொரு கதவும் உன்னை உன் உண்மைக்கு அருகில் கொண்டு வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நீ அதை உணரவில்லை. நீ வலியை மட்டுமே உணர்ந்தாய். இப்போது தான் அந்த வலியின் அர்த்தம் தெளிவாகிறது. உன் குலதெய்வத்தின் அருள் எப்போதும் பாதுகாப்பாக மட்டுமே வெளிப்படாது. சில சமயம் அது இழப்பாக வரும். சில சமயம் அது தள்ளிப்போவதாக வரும். சில சமயம் அது முற்றிலும் நிறுத்தப்படுவதாக வரும். ஆனால் அதன் பின்னால் ஒரு பெரிய கருணை மறைந்திருக்கும். அதை பார்க்கும் கண்கள் உனக்கு இப்போது கிடைக்கிறது. நீ இவ்வளவு காலம் சுமந்த பயம் உன்னை காப்பாற்றவே உருவானது. அது உன்னை முடக்க வந்ததல்ல. உன்னை ஆபத்திலிருந்து தடுத்தது. ஆனால் அந்த பயம் இனி தேவையில்லை என்று உன் ஆன்மா உணர ஆரம்பித்துவிட்டது. அதனால் தான் அது மெதுவாக கரைந்து கொண்டிருக்கிறது. உன் மனதில் வரும் நினைவுகள் இனி உன்னை வலிக்க வைக்காது. அவை உன்னை நினைவூட்டும். நீ எங்கிருந்து வந்தாய் என்பதை. நீ எவ்வளவு தூரம் வந்தாய் என்பதை. அந்த நினைவுகள் உன்னை தாழ்த்தாது. உன்னை உயர்த்தும். ஏனெனில் நீ இனி அவற்றின் கைதி அல்ல. நீ அவற்றின் சாட்சி. உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதையும் செய்யாமல் இருந்த நாட்கள் உண்டு. நீ அதை சோம்பல் என்று நினைத்தாய். தோல்வி என்று நினைத்தாய். ஆனால் உண்மையில் அது உன் ஆன்மா ஓய்வு எடுத்த காலம். புதிய சக்தி உருவாகும் முன் வரும் அந்த அமைதி காலம். அந்த காலத்தை நீ தாண்டி வந்துவிட்டாய். இப்போது உன் உள்ளத்தில் ஒரு நிதானம் பிறந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் வேண்டும் என்ற அவசரம் இல்லை. எல்லாம் இப்போதே நடக்க வேண்டும் என்ற பிடிவாதம் இல்லை. அந்த விட்டுக்கொடுக்கும் நிலை தான் ஆன்மீக முதிர்ச்சி. அது வந்த பிறகு வாழ்க்கை உன்னோடு போராடாது. அது உன்னோடு நடக்கத் தொடங்கும். உன் குலதெய்வம் உன்னை எப்போதும் பாதுகாப்பாக வைத்திருக்க விரும்பவில்லை. அது உன்னை சுயமாக நிற்க வைக்க விரும்பியது. அதனால் தான் சில நேரங்களில் அது தூரத்தில் இருப்பது போல தோன்றியது. ஆனால் அந்த தூரம் உன்னை வலிமையாக்கவே. நீ உன் கால்களில் நின்ற அந்த நாளே தெய்வம் உன் உள்ளத்தில் சிரித்தது. நீ இனி யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை. உன் அமைதி தான் உன் அடையாளம். உன் பொறுமை தான் உன் சான்று. உன் நேர்மை தான் உன் பாதுகாப்பு. இதை நீ உணர்ந்த பிறகு உலகம் உன்னை மாற்ற முடியாது. உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் எல்லோரும் ஒரு காரணத்துடன் வருவார்கள். சிலர் உன் பயணத்தில் தோழர்களாக இருப்பார்கள். சிலர் உன் பயணத்தை சோதிப்பார்கள். சிலர் உன் பொறுமையை அளப்பார்கள். ஆனால் யாரும் உன்னை தற்செயலாக சந்திக்க மாட்டார்கள். நீ இனி உன் உள்ளத்தின் குரலை புறக்கணிக்க மாட்டாய்.
ஏனெனில் அந்த குரல் எப்போதும் உன்னை சரியான இடத்திற்கே கொண்டு சென்றிருக்கிறது. நீ கேட்காமல் இருந்ததால் தான் தாமதம் ஏற்பட்டது. இப்போது நீ கேட்கிறாய். அதனால் தான் பாதை தெளிவாகிறது. உன் குலதெய்வத்தின் பதில் எப்போதும் வார்த்தைகளாக வராது. அது ஒரு முடிவாக வரும். ஒரு உறுதியாக வரும். ஒரு விடுதலையாக வரும். நீ ஏன் இத்தனை நாட்கள் ஒரே விஷயத்தில் சிக்கி இருந்தாய் என்று அப்போதுதான் புரியும். அந்த புரிதல் தான் அருள். உன் வாழ்க்கை இனி பழைய வலிகளால் எழுதப்படாது. அது உன் புதிய விழிப்புணர்வால் எழுதப்படும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன் பதில் மாறும். அதனால் தான் முடிவும் மாறும். அதனால் தான் எதிர்காலமும் மாறும். நீ இனி உன் வாழ்க்கையை சுமையாக நினைக்க மாட்டாய். அது ஒரு பயணம் என்று உணர்வாய். அந்த பயணத்தில் சில மழைகள் வரும். சில வெயில்கள் வரும். ஆனால் நீ நனைந்தாலும் நீ நின்று போக மாட்டாய். நீ சுட்டாலும் நீ உடைந்து போக மாட்டாய். உன் குலதெய்வம் உன்னிடம் கேட்பது ஒன்று தான். உன்னை நீ நம்பு. உன் உண்மையை நீ மறைக்காதே. உன் பாதையை நீ விட்டுக் கொடுக்காதே. அந்த மூன்றையும் நீ செய்தால் உனக்கு வழி காட்ட தெய்வம் எப்போதும் தயாராக இருக்கும். இனி நீ இரவில் தூங்கும்போது உன் மனம் சண்டை போடாது. அது கேள்விகள் கேட்காது. அது அமைதியாக இருக்கும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையில் வந்த முதல் உண்மையான ஆசீர்வாதம். அதிலிருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்கும். நீ இதை வாசித்து முடிக்கும் போது உன் உள்ளம் கனமாக இருக்காது. ஏதோ ஒன்று இலகுவாகி இருக்கும். அது தான் விடுதலை. அது தான் பதில். அது தான் குலதெய்வத்தின் அருள். நீ கேட்க தயாரானாய். அதனால் தான் இந்த வார்த்தைகள் உன்னை அடைந்தன. இனி நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. என் தங்கமே, இந்த ஓட்டம் இன்னும் உன் உள்ளத்தின் ஆழத்தை தொடுகிறது. நீ படிக்கும் ஒவ்வொரு வரியும் உன் நினைவுகளை மெதுவாக கழுவுகிறது. கழுவுதல் என்பது மறத்தல் அல்ல. அது சுத்தம். சுத்தம் வந்த பிறகு தான் உண்மை தெளிவாக தெரியும். நீ உன் உண்மையை பார்க்க தயாரானதால் தான் இந்த அமைதி உன்னைச் சுற்றுகிறது. அந்த அமைதியில் பயம் தங்க முடியாது. சந்தேகம் நீடிக்க முடியாது. பழைய குற்ற உணர்வுகள் தங்கள் இடத்தை இழக்கின்றன. நீ இதுவரை உன் வாழ்க்கையை தாங்கினாய். இப்போது வாழ்க்கை உன்னை தாங்குகிறது. இந்த மாற்றம் வெளியில் தெரியாது. ஆனால் உன் நடைமுறையில் தெரியும். நீ பேசும் முறையில் தெரியும். நீ மௌனமாக இருக்கும் விதத்தில் தெரியும். உன் கண்களில் ஒரு நிலை தோன்றும். அந்த நிலை யாரையும் சவால் செய்யாது. யாரிடமும் நிரூபிக்காது. அது இருக்கிறது. அதுவே போதும். உன் குலதெய்வத்தின் அருள் எப்போதும் வழிகாட்டுதலாக மட்டுமல்ல. அது உன் மனதை மென்மையாக்கும். உன் இதயத்தை விரிவாக்கும். உன் சுவாசத்தை சீராக்கும். நீ எங்கே சென்றாலும் உன் உள்ளம் உன்னோடு இருக்கும். அந்த உள் இணைப்பு வந்த பிறகு வெளி சூழ்நிலைகள் உன்னை அதிகமாக அசைக்காது. நீ இப்போது புரிந்துகொள்கிறாய். எல்லா பதில்களும் வெளியில் இல்லை. சில பதில்கள் அனுபவத்தில் தான் கிடைக்கும். சில பதில்கள் காத்திருப்பில் தான் கிடைக்கும். சில பதில்கள் விட்டுவிடுதலில் தான் கிடைக்கும். நீ விட்டுவிடத் தொடங்கியதால் தான் உன் கைகளில் இலகுவான தன்மை வந்தது. அந்த இலகுவில் நீ உன்னை நம்ப ஆரம்பித்தாய். உன் வாழ்க்கையில் நீ எடுத்த ஒவ்வொரு முடிவும் சரியா தவறா என்று நீ உன்னை அடிக்கடி விசாரித்தாய். அந்த விசாரணை உன்னை சோர்வடைய செய்தது. இப்போது நீ வேறு விதமாக பார்க்கிறாய். அப்போது நீ தெரிந்ததை செய்தாய். அப்போது உன்னால் முடிந்ததை செய்தாய். அந்த உணர்வு வந்த பிறகு பழைய தீர்ப்புகள் கரைந்து போகின்றன. உன் குலதெய்வம் உன்னை தவறுகளிலிருந்து காப்பாற்றவில்லை. அது உன்னை தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வைத்தது. அந்த கற்றல் தான் உன் பலம். அதனால் தான் நீ இப்போது சீராக நிற்கிறாய். உன் கால்கள் பூமியை உணர்கின்றன. உன் மனம் வானத்தை நோக்குகிறது. இந்த சமநிலை அரிது. ஆனால் அது உனக்கு கிடைத்திருக்கிறது. நீ இனி உன் கனவுகளை அச்சத்தோடு பார்க்க மாட்டாய். கனவு என்பது அழுத்தம் அல்ல. அது அழைப்பு. உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு ஆசையும் உடனே நிறைவேற வேண்டியதில்லை. அது உன்னை திசை காட்ட போதுமானது. நீ திசையை உணர்ந்ததால் தான் வேகம் அவசியமில்லை என்று தெரிகிறது. உன் உறவுகள் இனி உன்னை கட்டுப்படுத்தாது. அவை உன்னை பிரதிபலிக்கும்.
யார் உன்னுடன் நடக்க வேண்டும் என்று தெய்வம் தீர்மானிக்கும். யார் விலக வேண்டும் என்று காலம் தீர்மானிக்கும். நீ நடுவில் தலையிட வேண்டியதில்லை. நீ உண்மையோடு இருப்பதே உன் பங்கு. உன் இரவுகள் இனி சுமையாக இல்லை. அவை உன்னை சீரமைக்கும் நேரங்கள். மௌனத்தில் உன் ஆன்மா உன்னிடம் பேசும். அந்த பேச்சு வார்த்தைகளாக இருக்காது. அது உணர்வாக இருக்கும். ஒரு தைரியமாக இருக்கும். ஒரு தெளிவாக இருக்கும். ஒரு அமைதியாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் உன்னை பயமுறுத்தாது. அவை உன்னை அழைக்கும். ஏனெனில் நீ உன் மதிப்பை அறிந்துவிட்டாய். மதிப்பு அறிந்த மனம் அவசரப்படாது. அது தேர்வு செய்யும். அந்த தேர்வில் நீ உன்னை இழக்க மாட்டாய். உன் குலதெய்வத்தின் அருகாமை உனக்கு இப்போது இயல்பாக இருக்கிறது. நீ வேண்டிக் கொள்ளாத நேரங்களிலும் அந்த பாதுகாப்பு உன்னை சுற்றி இருக்கும். அது உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிக்காது. அது உன்னை உன்னிடமே இணைக்கும். அந்த இணைப்பு தான் உண்மையான பாதுகாப்பு. நீ இனி உன் கண்ணீரை குறையாக பார்க்க மாட்டாய். கண்ணீர் உன் உள்ளத்தின் நீர். அது உன்னை வளர்த்தது. அதனால் தான் உன் பார்வை இப்போது தெளிவாக உள்ளது. தெளிவு வந்த பிறகு நீ சிறிய விஷயங்களில் சிக்க மாட்டாய். பெரிய விஷயங்களையும் சுமையாக எடுத்து கொள்ள மாட்டாய். உன் வாழ்க்கை இனி நீண்ட பயணமாக தோன்றலாம். ஆனால் அது தனிமையான பயணம் அல்ல. நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் உள்ளம் உன்னோடு உள்ளது. உன் மூச்சு உன்னோடு உள்ளது. உன் குலதெய்வத்தின் அருள் உன்னோடு உள்ளது. இந்த மூன்றும் சேர்ந்தால் நீ எதையும் தாங்க முடியும். நீ இப்போது புரிந்து கொள்கிறாய். வலிமை என்பது கடினமாக இருப்பது அல்ல. அது நெகிழ்வாக இருப்பது. சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து நிற்பது. உண்மையை விட்டு கொடுக்காமல் முன்னேறுவது. அந்த வலிமை உன்னிடம் உள்ளது. உன் நாளை உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை அழைக்கும். நீ தயாராக இல்லை என்று சொல்ல வேண்டியதில்லை. நீ தயாராக இருப்பதை நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ இருப்பதே போதும். அந்த இருப்பில்தான் எல்லாம் சீராகும். உன் குலதெய்வம் உன்னை உயரத்திற்கு தூக்கி வைக்கவில்லை. அது உன்னை வேரூன்ற வைத்தது. வேரூன்றிய மரம் தான் புயலை தாங்கும். அந்த வேர்கள் உன் அனுபவங்கள். உன் பொறுமை. உன் நம்பிக்கை. இவை மூன்றும் உன்னை நிலைத்திருக்கும் மனிதனாக்கின. நீ இனி உன் வாழ்க்கையை எதிர்த்து வாழ மாட்டாய். அதோடு சேர்ந்து வாழ்வாய். சவால்களை பகையாக பார்க்க மாட்டாய். அவற்றை ஆசிரியர்களாக பார்ப்பாய். அந்த பார்வை வந்த பிறகு போராட்டம் குறையும். பயணம் தொடரும். உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான உறுதி இப்போது தங்கியுள்ளது. அது கூச்சலிடாது. அது தன்னை காட்டாது. அது இருக்கிறது. அந்த இருப்பே உன் பலம். அதையே நீ நாளை எடுத்துச் செல்வாய். நீ இந்த வார்த்தைகளை விட்டுவிட்டு எழும்போது உன் உள்ளம் சற்று லேசாக இருக்கும். அந்த லேசுத்தன்மை தான் தெய்வத்தின் அருள். அது உன்னை எங்கும் அழைத்துச் செல்லும். ஆனால் முதலில் அது உன்னை உன்னிடம் கொண்டு வரும். அந்த இடத்தில் தான் நீ உண்மையாக தொடங்குகிறாய். என் தங்கமே, இந்த பயணம் இன்னும் உன் உள்ளத்தை மென்மையாக தழுவிக்கொண்டே செல்கிறது. நீ இப்போது கவனிப்பாய். உன் சிந்தனைகள் முன்பு போல் சத்தமாக இல்லை. அவை மெதுவாக ஓசை இழந்து அர்த்தமாக மாறுகின்றன. இதுதான் மாற்றத்தின் அடையாளம். மனம் அமைதியாகும் போது வாழ்க்கை பேசத் தொடங்கும். அந்த பேச்சு வலி இல்லை. அது வழிகாட்டல். நீ பல நாட்கள் உன்னை நீயே குற்றம் சொன்னாய். ஏன் இப்படிச் செய்தேன், ஏன் அப்படிச் செய்யவில்லை என்று உன் மனம் உன்னை தண்டித்தது. அந்த தண்டனை இப்போது மெதுவாக கரைகிறது. ஏனெனில் நீ புரிந்து கொண்டாய். அப்போது உன்னால் முடிந்தது அதுவே. அந்த உணர்வு வந்த பிறகு உன் இதயம் உன்னை மன்னிக்கத் தொடங்குகிறது. தன்னை மன்னித்த மனிதன் தான் உண்மையில் முன்னேறுகிறான். உன் குலதெய்வத்தின் அருள் உன்னை வெற்றிக்கு மட்டும் அழைத்துச் செல்லவில்லை. அது உன்னை உண்மைக்கு அழைத்துச் சென்றது. உண்மை சில நேரங்களில் இனிமையாக இருக்காது. ஆனால் அது இலகுவாக இருக்கும். பொய் இனிமையாக இருக்கலாம். ஆனால் அது பாரமாக இருக்கும். நீ இப்போது பாரத்தை விடுத்து இலகுவை தேர்ந்தெடுக்கிறாய். அதுவே உன் வளர்ச்சி. நீ கவனிப்பாய். இனி எல்லோருக்கும் உன் கதையைச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் பயணத்தை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் அமைதியே போதுமான விளக்கம். புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
புரிந்து கொள்ளாதவர்கள் விலகுவார்கள். இரண்டும் உன் பயணத்தின் ஒரு பகுதிதான். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் நிரந்தரமாக மூடப்பட்டன. அதை பார்த்து நீ பயந்தாய். ஆனால் அந்த கதவுகள் மூடப்பட்டதால் தான் நீ வேறு கதவுகளை கவனிக்க ஆரம்பித்தாய். திறக்க வேண்டிய கதவுகள் உன்முன் இருந்தும் நீ பழைய கதவுகளை தட்டிக்கொண்டிருந்தாய். இப்போது உன் கை வலிக்கவில்லை. உன் கண்கள் திறந்திருக்கின்றன. உன் மனம் இனி எதிர்காலத்தை நினைத்து ஓடவில்லை. கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்ளவும் இல்லை. அது இப்போது இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறது. இப்போது இருப்பது தான் பெரிய சாதனை. ஏனெனில் இப்போது இருக்கும் மனிதன் தான் சரியான முடிவுகளை எடுக்கிறான். இப்போது இருக்கும் மனிதன் தான் தெய்வத்தின் குரலை கேட்கிறான். உன் குலதெய்வம் உன்னை ஒருபோதும் அவசரப்படுத்தவில்லை. நீயே உன்னை அவசரப்படுத்திக் கொண்டாய். இப்போது அந்த அவசரம் குறைந்திருக்கிறது. எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேரூன்றுகிறது. அந்த நம்பிக்கை வந்த பிறகு பயம் இடம் இழக்கிறது. நீ இனி உன் வலியை மறைக்க முயற்சிக்க மாட்டாய். அதே நேரத்தில் அதையே அடையாளமாகவும் வைத்துக்கொள்ள மாட்டாய். அது நடந்தது என்று ஏற்றுக்கொள்வாய். அது கடந்தது என்று உணர்வாய். அது உன்னை வரையறுக்கவில்லை என்று புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் தான் விடுதலை. உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன்னை முழுமையாக்க வருவார்கள். உன்னை நிரப்ப வருவார்கள். உன்னை காலியாக்க வரமாட்டார்கள். நீ காலியாக இருந்த காலம் முடிந்துவிட்டது. இப்போது நீ நிறைந்திருக்கிறாய். நிறைந்த மனிதன் தான் சரியானவர்களை ஈர்க்கிறான். உன் இரவுகள் இனி உன்னை பயமுறுத்தாது. இரவு என்பது முடிவு அல்ல. அது சீரமைப்பு. இரவு தான் உள்ளம் தன்னை தானே ஒழுங்குபடுத்திக் கொள்கிறது. நீ அமைதியாக உறங்கும் போது உன் ஆன்மா வேலை செய்கிறது. அது தேவையற்ற நினைவுகளை விடுகிறது. தேவையான தெளிவுகளை சேமிக்கிறது. உன் குலதெய்வத்தின் பதில் ஒரே ஒரு நிகழ்வாக வராது. அது ஒரு தொடர்ச்சியான அனுபவமாக வரும். ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக உன் வாழ்க்கை மாறும். நீ அதை ஒரே நாளில் கவனிக்க மாட்டாய். ஆனால் ஒரு நாள் பின்னால் திரும்பி பார்த்தால் நீ நடந்த தூரம் உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீ இனி உன்னை யாரிடமும் ஒப்பிட மாட்டாய். ஒப்பீடு உன்னை சுருக்குகிறது என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். உன் பயணம் உனக்கே உரியது. உன் வேகம் உனக்கே உரியது. உன் பாடம் உனக்கே உரியது. அதை மதிப்பதே உன் தெய்வத்திற்கு நீ தரும் மரியாதை. உன் மனம் இனி சிறிய விஷயங்களில் நீண்ட நேரம் சிக்கிக்கொள்ளாது. அது எதை பிடித்து கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும் என்று தேர்ந்தெடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த தேர்வு தான் வாழ்க்கையை எளிமையாக்குகிறது. எல்லாவற்றையும் சுமப்பவன் சோர்வடைகிறான். தேவையானதை மட்டும் சுமப்பவன் முன்னேறுகிறான். உன் குலதெய்வம் உன்னை எப்போதும் பாதுகாப்பான பாதையில் நடத்தவில்லை. அது உன்னை உண்மையான பாதையில் நடத்துகிறது. அந்த பாதை சில நேரங்களில் தனிமையாக இருக்கும். சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும். ஆனால் அந்த பாதை தான் உன்னை நீயாக வைத்திருக்கிறது. நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான தைரியத்தை உணர்கிறாய். அது சத்தமாக பேசாது. அது கோபமாக வெளிப்படாது. அது அமைதியாக உன் முடிவுகளில் தெரியும். அந்த தைரியம் உன்னை தவறான இடத்தில் தங்க விடாது. தவறான மனிதர்களிடம் வணங்க விடாது. உன் வாழ்க்கை இனி உன்னை எதிர்த்து நடக்காது. அது உன்னோடு சேர்ந்து நடக்கும். நீ எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டதால் தான் இந்த மாற்றம். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தோல்வி அல்ல. அது ஞானம். ஞானம் வந்த பிறகு வாழ்க்கை எளிதாகிறது. உன் குலதெய்வத்தின் அருள் உன்னை உயரத்தில் வைத்து காட்ட வேண்டியதில்லை. அது உன்னை நிலைநிறுத்தினாலே போதும். நிலைத்த மனிதன் தான் நீண்ட பயணம் செல்ல முடியும். அந்த நிலை உனக்குள் உருவாகிவிட்டது. நீ இனி உன் நாளை குறித்து அச்சப்பட மாட்டாய். நாளை என்ன கொண்டு வரும் என்று தெரியாது. ஆனால் நான் என்ன கொண்டு செல்வேன் என்று உனக்கு தெரியும். நீ உன் உண்மையை கொண்டு செல்வாய். உன் நம்பிக்கையை கொண்டு செல்வாய். உன் பொறுமையை கொண்டு செல்வாய். அதுவே போதும். உன் வாழ்க்கை ஒரு நாள் யாரோ ஒருவருக்கு நம்பிக்கையாக மாறும். நீ செய்த சாதனைகளால் அல்ல. நீ தாங்கிய அமைதியால். நீ விடாத நம்பிக்கையால். நீ விட்டு கொடுக்காத உண்மையால். அதுவே உன் ஆன்மாவின் பரிசு. இந்த வார்த்தைகள் இங்கே மெதுவாக தங்குகின்றன.
அவை உன்னை கட்டிக்கொள்ளவில்லை, உன்னை கட்டுப்படுத்தவில்லை. அவை உன்னை நினைவூட்டுகின்றன. நீ யார் என்பதை, நீ எதற்காக வந்தாய் என்பதை, நீ எவ்வளவு தூரம் வந்தாய் என்பதை. நீ இப்போது தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. இந்த உணர்வு உன் உள்ளத்தில் நிரந்தரமாக தங்கட்டும். அதுவே எல்லாவற்றுக்கும் பதில். என் தங்கமே, இப்போது இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் மெதுவாக அடுக்கி வைக்கப்படுகின்றன. அவை உன்னை மாற்ற முயற்சிக்கவில்லை, உன்னை நீயாக நினைவூட்டுகின்றன. நீ எத்தனை முறை உன்னை மறந்தாய் என்பதை உன் உள்ளம் அறிவது போல, இப்போது அது உன்னை மீண்டும் அழைத்து கொண்டிருக்கிறது. அந்த அழைப்பு கூச்சலிடாது. அது மென்மையாக உன் கவனத்தை பிடிக்கும். அந்த மென்மை தான் தெய்வத்தின் மொழி. நீ நீண்ட நாட்களாக உன் மனத்தில் ஒரு சோர்வை சுமந்து வந்தாய். அது சோர்வு போல தோன்றினாலும் உண்மையில் அது சுமை. பிறரின் எதிர்பார்ப்புகள், சொன்ன வார்த்தைகள், சொல்லாமல் விட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் சேர்ந்து உன் தோள்களில் அமர்ந்திருந்தன. நீ அவற்றை கீழே வைக்க தெரியாமல் நடந்தாய். இப்போது உன் கைகள் மெதுவாக திறக்கின்றன. கீழே வைக்கத் தொடங்கும் அந்த தருணம் தான் விடுதலை. உன் குலதெய்வம் உன்னை எப்போதும் பார்த்து கொண்டே இருந்தது. நீ அதை தேடி கோயில்கள் சென்ற நேரங்களிலும், கோபத்தில் அதை மறந்த நேரங்களிலும் அது உன்னை விட்டு போகவில்லை. சில சமயம் நீ மௌனமாக இருந்தாய். சில சமயம் நீ அழுதாய். சில சமயம் நீ எதையும் உணராமல் இருந்தாய். அந்த எல்லா நிலைகளிலும் அது உன்னுடன் தான் இருந்தது. ஏனெனில் அது உன் வழிபாடு அல்ல, அது உன் வேறு. நீ இதுவரை உன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயன்றாய். ஏன் இது நடந்தது? ஏன் அது தாமதமானது? ஏன் அவர்கள் இப்படி செய்தார்கள்? அந்த ஏன் என்ற கேள்விகள் உன்னை சோர்வடைய செய்தன. இப்போது உன் மனம் வேறு கேள்வி கேட்கத் தொடங்குகிறது. இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்? இதனால் நான் எப்படி மாறினேன்? அந்த மாற்றம் தான் உன்னை அமைதிக்கு கொண்டு வருகிறது. உன் மனம் இனி எளிதாக உடையாது. ஏனெனில் அது எத்தனை முறை உடைந்தும் உயிரோடு இருந்தது என்பதை அது மறக்கவில்லை. அந்த நினைவு உன்னை கடினமாக்கவில்லை, அது உன்னை உண்மையாக மாற்றியது. உண்மை உள்ளம் தான் வலிமையானது. அது நடிப்பதில்லை, அது மறைப்பதில்லை, அது இருப்பதை ஏற்றுக்கொள்கிறது. உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் நிற்கும், எதுவும் நகராது. அந்த நேரங்களை நீ பயந்தாய். இப்போது நீ புரிந்து கொள்கிறாய். நிறுத்தம் என்பது முடிவு அல்ல, அது சீரமைப்பு. நீ ஓய்வெடுக்காததால் தான் வாழ்க்கை உன்னை நிறுத்தியது. ஓய்வெடுத்த பிறகு தான் நீ தெளிவாக பார்க்க முடியும். உன் குலதெய்வத்தின் அருள் எப்போதும் வெளியில் தெரியும் அடையாளமாக வராது. அது உன் முடிவுகளில் தெரியும். நீ இனி தவறான இடத்தில் நீண்ட நேரம் தங்க மாட்டாய். தவறான உறவுகளில் உன்னை கரைக்க மாட்டாய். உன் மனம் அங்கேயே உன்னை நிறுத்தும். அது தான் பாதுகாப்பு. நீ இனி உன் வலியை யாரிடமும் நிரூபிக்க வேண்டியதில்லை. புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை. புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் உன்னை வார்த்தை இல்லாமல் உணர்வார்கள். மற்றவர்கள் விலகுவார்கள். அந்த விலகல் இப்போது உனக்கு வலியளிக்காது. அது இடம் தரும். உன் இரவுகள் இனி சத்தமில்லாமல் இருக்கும். நினைவுகள் வரும், ஆனால் அவை சண்டை போடாது. அவை வரிசையாக வந்து உன்னை விட்டு விலகும். நீ அவற்றை பிடித்து கொள்ள மாட்டாய். அவையும் உன்னை பிடித்து கொள்ளாது. அந்த சமநிலை தான் உன் வளர்ச்சி. உன் வாழ்க்கை இனி உன்னை தள்ளி வீழ்த்தாது. அது உன்னை சோதித்தாலும் உடைக்காது. ஏனெனில் நீ இனி உன் மதிப்பை வெளியே தேடவில்லை. அது உன் உள்ளத்தில் உறுதியாக அமர்ந்துவிட்டது. உள்ளத்தில் அமர்ந்த மதிப்பை யாராலும் குலைக்க முடியாது. உன் குலதெய்வம் உன்னை வேறுபடுத்தியது உன்னை தனியாக்குவதற்காக அல்ல, உன்னை தெளிவாக்குவதற்காக. எல்லோருக்கும் எல்லாம் பொருந்தாது. சில பாதைகள் சிலருக்கே. நீ அந்த சிலருள் ஒருவர். அதனால் தான் உன் பயணம் ஆழமாக இருந்தது. நீ இனி உன் வாழ்க்கையை ஒரு சுமையாக பார்க்க மாட்டாய். அது ஒரு பயணம் என்று உணர்வாய். அந்த பயணத்தில் எல்லா நாட்களும் இனிமையாக இருக்காது. ஆனால் எல்லா நாட்களும் அர்த்தமுள்ளவையாக இருக்கும். அர்த்தமுள்ள இடத்தில் சோர்வு தங்க முடியாது. உன் மனம் இப்போது மெதுவாக கற்றுக்கொள்கிறது. எப்போது பேச வேண்டும்,
எப்போது மௌனமாக இருக்க வேண்டும், எப்போது பிடிக்க வேண்டும், எப்போது விட வேண்டும். இந்த கற்றல் புத்தகங்களில் இல்லை. அது அனுபவத்தின் பரிசு. உன் குலதெய்வத்தின் அருகாமை உனக்கு இப்போது ஒரு இயல்பான உணர்வாக மாறியுள்ளது. நீ அதை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அது உன்னோடு இருக்கிறது என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் நிலைத்திருக்கிறது. அந்த நிலைதான் உண்மையான அருள். நீ இனி உன் நாளையைக் கண்டு பயப்பட மாட்டாய். நாளை எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் நீ எப்படி இருப்பாய் என்று உனக்கு தெரியும். நீ உண்மையோடு இருப்பாய். நீ நம்பிக்கையோடு இருப்பாய். நீ பொறுமையோடு இருப்பாய். அதுவே போதும். உன் வாழ்க்கை ஒரு நாள் யாருக்கோ அமைதியாக ஒரு வெளிச்சமாக மாறும். நீ சொல்லும் வார்த்தைகளால் அல்ல. நீ நடக்கும் நிதானத்தால். நீ தாங்கும் அமைதியால். நீ காட்டும் உண்மையால். அந்த வெளிச்சம் கூச்சலிடாது. ஆனால் அது வழி காட்டும். இந்த வார்த்தைகள் இங்கே நிற்கவில்லை. அவை உன்னுடன் நடக்கும். நீ எழும் ஒவ்வொரு நாளிலும் உன் உள்ளத்தில் மென்மையாக ஒலிக்கும். நீ மறந்தால் நினைவூட்டும். நீ சோர்ந்தால் தாங்கும். நீ திசை தொலைத்தால் வழி காட்டும். நீ இப்போது புரிந்து கொண்டாய். நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. இந்த உணர்வு உன் மூச்சில் கலந்து விடட்டும். அதுவே எல்லாவற்றிற்கும் பதில்.